ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஸ்டூ. இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்த்தலாம். இதுக்காக ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 1 துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணி இலை. 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து முதல் பால் தனியாக, 2ஆம் 3ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வழக்கமாக தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறது வழக்கம். தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதவங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணி இலை சேர்த்துலாம். ஒரு 3 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஸ்லைஸ் பண்ண பூண்டு, துருவின இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டூக்கு மசாலா எதுவுமே கிடையாதுங்க. அதாவது மிளகாய் தூள், கரம் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதனால காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாடை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. பொன்னிறமாலாம் ஆக வேண்டியதில்லை. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்தாக்கல நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா பரட்டின பிறகு நம்ம தேங்காய் பால்ல வேக வைக்க போகிறோங்க. இப்போ தேங்காவோட 2ஆம் பால், 3ஆம் பால் சேர்த்து சிக்கனை வேக வச்சிடலாம். பச்சை மிளகாய் கீரி போட்ட காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா பச்சை மிளகாவை லைட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இப்போ ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு அடுப்பில் வச்சுடுங்க. மிதமான தீயில வேக வைங்க. 2ஆம் பால், 3ஆம் பால் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நல்ல ஜூஸியாக வந்திருக்கு, சாஃப்டாக. அந்த பச்சை மிளகாவோட காரம், அந்த பட்டை, கிராம்பு, ஏலத்தோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்குங்க. இப்போ நம்ம முதல் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் பால் முதல் பாலை இதோட சேர்த்துடலாம். முதல் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம அணைச்சிடலாம். இது ஃபுல்லாக தேங்காய் பால்லேயே குக் ஆனதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தோசைக்கு, ரொட்டிக்கு, இடியாப்பத்துக்கு, இன்னும் புலாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுமே உங்களுக்கு ரொம்பவே சுலபமான மெத்தட் தான். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். நம்மளுடைய சிக்கன் ஸ்டூ தயாராகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.